Welcome to Havanazilla. Drawing at 30 classes 30 exercises சொல்லி கொடுக்க போகிறேன். Today class 1. Things to know before starting a drawing. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. First is how pros hold a pencil. பென்சிலை 2 டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஒன் இஸ் டிப் கிட்ட பிடிச்சி யூஸ் பண்ணுறது, அது ரைட்டிங்க்கு செட் ஆகும், பட் ட்ராயிங்க்கு இட்ஸ் நாட் அ ரைட்டிங். அனதர் ஒன் இஸ் பென்சிலை நல்லா மேலே பிடிச்சி ட்ரா பண்ணுறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளோ நல்லா வரும், ஈஸி மூவ்மெண்ட் கிடைக்கும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இஸ் ரிஸ்ட் ப்ராக்டிஸ். உங்கள் ரிஸ்ட் எந்த அளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக ட்ரா பண்ணலாம். பென்சிலை நல்லா மேலே பிடிச்சி ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ வரதுக்கு சர்க்கிள்ஸ், இன்ஃபினிட்டிஸ், எலிப்சஸ் இந்த மாதிரி ஷேப்ஸை ரிப்பீட்டடாக ட்ரா பண்ணுங்கள். மீண்டும் மீண்டுமா? நெக்ஸ்ட் இஸ் பேசிக் லைன் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் ஹரிசான்டல் லைனை ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட், தென் ரைட் டு லெஃப்ட். சேம் வேல வேர்ட்டிக்கல் லைன்ஸை பாட்டம் டு டாப் அண்ட் டாப் டு பாட்டமாக ட்ரா பண்ணுங்கள். தென் இந்த போத் லைன்ஸுமே சேர்த்து இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸாக ட்ரா பண்ணுங்கள். இது இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி யாருமே லைன்ஸ் போடவே கூடாது. நெக்ஸ்ட் லைன் ஹேட்சிங். இப்போ நம்ம போட்ட லைன்ஸை ஸ்கொயர் போட்டு அதுக்குள்ளே லைன்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். லைக் ஹரிசான்டல் லைன், வெர்டிக்கல் லைன், இன்க்ளைன் லைன். இதுவுமே ரிஸ்ட் எக்ஸசைஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பென்சில் மூவ்மெண்ட் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவில் வரதுக்கு இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கப்போ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ராயிங் மாதிரி இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சர்க்கிள் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் இப்படி ஃப்ரீ ஹேண்டில் ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் அதே சர்க்கிளில் 4-5 ஸ்ட்ரைக்ஸ் போட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சர்க்கிள்குள்ளே சர்க்கிள், அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ராயிங்னால் அதில் சர்க்கிள் வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நவ் கர்வ் ஹேட்சிங். ஃபர்ஸ்ட் கர்வ்ஸ்க்கு நிறையா எலிப்ஸ் ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் செமி எலிப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் கர்வ் ஹேட்சிங்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கனெக்ட் த டாட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்படி ரேண்டமாக நிறையா டாட்ஸ் வச்சு அது எல்லாத்தையும் லைன்ஸாக கர்வ்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இதில் தெரியும். ஐயோ ஐயோ. நவ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி ஷேப் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதே தான். ஃபர்ஸ்ட் 1 இன்ஃபினிட்டி, தென் யூஸிங் 4-5 ஸ்ட்ரைக்ஸ், தென் இப்படி இன்டர்செக்டிங் பாயிண்ட் மீட் ஆகுற மாதிரி நிறைய இன்ஃபினிட்டி லைன்ஸ், அதுவும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. நவ் ட்ரா த ஷேப்ஸ். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இதெல்லாம் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லா ஷேப்ஸையும் ரிப்பீட்டடாக ட்ரா பண்ணும். லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நவ் கார்ட்வீல்ஸ். வி கிரியேட் அ கார்ட்வீல்ஸ், அதுவும் டாட்ஸ், லைன்ஸ், சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் டாட் போட்டு சுற்றி லைன்ஸ் பண்ணணும். தென் டூ த சேம் வித் சர்க்கிள்ஸ், தென் சேம் ஸ்டெப் வித் மோர் சர்க்கிள்ஸ் லைக் திஸ். அதுவும் ரிப்பீட்டட் மேனரில் நீங்கள் பண்ணணும் கண்டினியூஸாக. நவ் ஆட்டம்ஸ். ஈஸி தாங்க. யூஸிங் சர்க்கிள்ஸ் அண்ட் எலிப்ஸ் நம்ம ஆட்டம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் ரிப்பீட்டடாக ஃப்ளோவோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லைக் திஸ். முடியல. ஃபைனலாக வேல்யூ ஸ்கேல்ஸ். ஃபர்ஸ்ட் வி ட்ரா எ பிக்கர் சைஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் லைக் திஸ். தென் அதை ஒரு 7 or 8 டிவைட் பண்ணிவிட்டு ஈச் பாக்ஸஸ்லேயும் லைன்ஸ் ஃபில் பண்ணணும். பட் நாட் த லைன்ஸ் ஆல் ஆர் சேம் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒரு 2 லைன், செகண்ட் பாக்ஸில் ஒரு 3 லைன், இப்படி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு லைன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தென் மோர் சேம் வே யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ்ஸும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து ட்ராயிங்கில் ஹேட்ச் பண்ணுறப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.